மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுண்மை அல்லவோ. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதுண்மை அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன். மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னவோ, அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும். அன்னை சிந்தும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும். ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும். ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும். அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா, அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் வண்ணம் பாரம்மா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அன்புடன் சைதை பகுதி மக்களுக்கு அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனர் பொதுச் செயலாளர் திரு காரணி ஆர் சங்கர் என்கிற பிஎஸ்என்எல் ஆர் ராஜா சுயேட்சை வேட்பாளராக போட்டேன். சைதை பகுதி பெருமக்கள் எனக்கு வாக்களித்து 256 ஓட்டு வாக்களித்தீர்கள். அதற்காக உங்களை இரு கரம் கூப்பி உங்கள் பொற்பாதங்களில் வணங்குகிறேன். இதுதான் என் முதல் அரசியலினுடைய பணி. நான் ஏற்கனவே 50 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் இயக்கத்தில் இருந்திருக்கிறேன். இப்போது நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டி போட்டிருக்கிறேன். இந்த சைதை பகுதி மக்களுக்கு மீண்டும் நான் அவர்களுக்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் அந்த பணியை முடித்து கொடுக்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 9444884317. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தொலைபேசியில் அணுகுங்கள். எந்த அதிகாரி உங்களுக்கு செய்து கொடுக்க தவறுகிறார்களோ அந்த அதிகாரியுடைய தொலைபேசி எண்ணை வாங்கி கொள்ளுங்கள். அந்த தொலைபேசி எண் என்னிடம் கொடுங்கள். நான் அந்த அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு உங்கள் குறைகளை நான் தீர்த்து வைக்கிறேன். நான் சட்டமன்றத்தில் வெற்றி பெறவில்லை என்றாலும் சைதை பகுதி மக்களுக்கு நான் என்றும் பணியாற்ற அண்ணாவின் தம்பியாக இதய தெய்வன் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக உங்களுக்காக நான் பணியாற்றுவேன். நான் டெல்லியில் 2022
கட்சியை பதிவு செய்திருக்கிறேன். 2023 பத்திரிகைகள் விளம்பரம் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுதுதான் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு இவருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் வந்து தேர்தல் ஒரு வாரம் இருக்கும்பொழுது எனக்கு நோட்டீஸ் அனுப்பினார்கள். அந்த நோட்டீஸில் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படும், நான் கேட்கும் ஆவணங்கள்லாம் நீங்கள் உடனடியாக அனுப்புங்கள் என்று கடிதம் அனுப்பினார்கள். உடனடியாக செக்ரட்டரி டெல்லியில் இருக்கும், இன்னொரு செக்ரட்டரி, மூன்றாவது அண்டர் செக்ரட்டரி, 3 பேருக்கும் என்னுடைய ஆவணங்களை அனுப்பியிருக்கிறேன். மிக விரைவில் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் ரிஜிஸ்டர் ஆகிவிடும். இனி வரும் காலத்தில் நம் அரசியல் மாபெரும் எழுச்சியாக மாறும். மக்களிடத்தில் உண்மையைதான் சொல்லணும், பொய்யை சொல்லக்கூடாது. ஆண்டவரும் ஆண்டு முடித்தவரும் தவறு செய்து விட்டார்கள். முதலில் நீதிமன்றம் பலமுறை வன்மையாக கண்டித்திருக்கின்றது, யாரும் இலவசம் என்று அறிவிக்கக்கூடாது என்று. ஆனால் மீண்டும் அவர்கள் தேர்தல் காலத்தில் ஒருவர் 10,000 வழங்கப்படும் என்கிறார், இன்னொருவர் 15,000 வழங்கப்படும் என்கிறார், இன்னொருவர் 25,000 வழங்கப்படும் என்கிறார். யார் வீட்டு பணத்தை எடுத்து கொடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? ஆண்டவர் அவர் காலக்கெடு முடிந்து விட்டது. அவர் காலத்தில் 5 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10, 11, 12 லட்சம் கடன். இப்போ புதிதாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக ஒரு தன்னந்தனி மனிதராக நின்று மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்று அன்பு சகோதரர் தமிழக வெற்றி கழக தலைவர் தம்பி விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு நான் அவரை மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அண்ணா எம்ஜிஆர் மகன்கள் கழகம் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தேர்தல் நேரத்தில் 7 வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கிறார். அதாவது உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு வந்துவிட்டது, மக்கள் மனசில் ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். யாரும் அரசியல் வருகின்ற பொழுது நான் இதை தருகிறேன், அதை தருகிறேன், அப்படி செய்கிறேன் என்று சொல்லவே கூடாது. இது மாபெரும் தவறு. ஆனால் அன்பு சகோதரர் 7 கோரிக்கைகளை மக்கள் முன்னிலை வைத்திருக்கின்றார். 1, மின்சாரம் 200 யூனிட் கட்டணம் இல்லை. பொதுமக்கள் சற்று சிந்தியுங்கள். 2வது, இலவச பேருந்து. முதியவர், இளையவர், தாய்மார்கள், பெரியோர்கள் அனைவரும் கட்டணமில்லா பேருந்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். மாதந்தோறும் பெண்களுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதைவிட ஒரு படி மேலே போயிட்டார். திருமணம் காலங்களில் பெண்களுக்கு 8 கிராம். பொதுமக்களாகிய நீங்கள் தயவு கொண்டு சிந்தியுங்கள். என்னடா அவர் இலவச கோரிக்கை கொடுக்குறாரு, இவர் இதற்கு ஒரு மாற்று கருத்து சொல்லுகிறாரே என்று நினைக்காதீர்கள். நீங்கள் உழைப்பவர்கள், சிந்திப்பவர்கள், பண்பாளர், பகுத்தறிவாளர், எதையும் ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். இன்று தங்கத்துடைய விலை
கிட்டத்தட்ட 1,70,70,000 ரூபாய்க்கு வந்துருக்கு. 1,70,70,000 ரூபாய். அது பிறகு நான் சொல்கிறேன். அப்புறம் யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறார். கேஸ் சிலிண்டர் ஆண்டுக்கு 6 சிலிண்டர் வழங்கப்படும் என்கிறார் இலவசமாக. மாணவர்களுக்கு உதவித்தொகை 15,000 வழங்கப்படும் என்கிறார். விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி, அதில் பெரும் நலம் வைத்து இருப்பவர்களுக்கு 50% தள்ளுபடி. சற்று சிந்தியுங்கள், எந்த பணத்தை எடுத்து இவர் கொடுக்க போகிறார்? மக்கள் அன்றாடம் உழைத்து சம்பாதித்து செலுத்துகின்ற வரி பணத்தில்தான் இந்த நாடே இயங்கப்படுகிறது. அது முதலமைச்சரோ, மந்திரியோ, சட்டமன்ற உறுப்பினரோ, கலெக்டரோ, தாசில்தாரோ, காவல்துறை அதிகாரிகளோ, ஏனைய அரசு ஊழியர்களோ அனைவருக்கும் மாதம் சம்பளம் வழங்குவது மக்கள்தான் முதலாளி, மக்கள்தான் தீர்ப்பழங்கும் நீதிபதி, மக்கள்தான் சட்டமன்றத்துக்கு அதிகாரம் கொடுப்பது. இன்று அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கு மக்கள் ஆள்காட்டி விரலில் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள். நிதி ஆதாரம் கொடுப்பதும் மக்கள், தீர்ப்பு வழங்கியதும் மக்கள். இந்த 3 மக்கள் கையில் உள்ளது. இவர் பாட்டை அள்ளி வீசிட்டார். இப்போ 8 கிராம் தங்கம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கடன், மீளா கடன். இவர் இப்படியெல்லாம் இலவசம். ஏற்கனவே பேருந்து பெரும் நஷ்டத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இதை எப்படி இந்த மக்களுக்கு சரி செய்ய முடியும்? மின்சார கட்டணம், அரசு ஊழியர்கள் மின்சாரத்தை அவர்கள் செலுத்துகின்ற போதுதான் மக்கள் அதை மின்சாரம் பெற்று அவர்கள் மாதந்தோறும் பணத்தை கட்டுகிறார்கள். இந்த மக்களை ஏமாளி என்று நினைத்து கொண்டார்களா, இல்லை நாம் எதை சொன்னாலும் அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் என்று நினைத்து கொண்டார்களா? உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு வந்து விட்டது. நீங்கள் இதை சொல்ல வேண்டிய அவசியமே தேவையே இல்லை. ஆட்சிக்கு வந்த பிறகு ஆக்கப்பூர்வமாக ஆண்டவரும் ஆண்டு முடித்தவர்களும் என்னென்ன தவறு செய்தார்கள், அந்த தவறை நீங்கள் அதை சரிபார்த்து மக்கள் செலுத்துகின்ற வரி பணத்தில் நீங்கள் ஆட்சி ஆளுகின்ற பொழுதுதான் நீங்கள் யார் என்று மக்களுக்கு தெரியும். இப்பொழுது மக்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகிவிட்டது. இவரும் அவரும் சரியில்லை, புதியவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் என்று அனைவரும் ஒருமுகமாக நின்று உங்களுக்கு வாக்களித்து விட்டார்கள். அது பெரும் மகிழ்ச்சி. ஆனாலும் அதற்கு மேலே உங்களுக்கு தலைவலி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஆட்சி ஆள வேண்டும் என்றால் 118 சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் ஆளுமையாக இருக்க வேண்டும். அந்த மக்கள் செய்த தவறு, நீங்கள் 107 சட்டமன்ற பெற்றிருக்கிறீர்கள். அதில் 1 நீங்கள் ராஜினாமா செய்யணும். 106, இது ஒரு 4, அது ஒரு 8, 12 சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தேவைப்படுகிறது. சரி, யாரோ ஒருவர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த ஆதரவு கொடுப்பவர்கள் உங்களுக்கு நிலையாக இருப்பார்களா என்று சொன்னால் ஒருபோதும் நடவாது. ஏனென்றால் இவரும் நல்லவர், அவரும் நல்லவர். உங்களை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சிந்தனை செய்வார்கள். சட்டமன்றத்திலே உங்ககிட்ட தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு உங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போவார்கள். இவ்வளோ காலம் நீங்கள் அரசியல் பேசிட்டீங்க,
இப்போ இனிமேல் நீங்கள் வந்து சட்டமன்ற நுழைவாயில் போய்விட்டால் அங்கே என்னென்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் இயக்கத்தில் 2 மூத்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து இருந்தவர், அன்பு சகோதரர் K.A. செங்கோட்டையன், அவருக்கு நன்கு தெரியும். அடுத்தது JCD பிரபாகரன், அன்பு சகோதரர். எதிர்கட்சிக்காரர்கள் உங்களை எப்படியெல்லாம் வசைப்பாடுவார்கள் என்று அவர்களுக்கு நன்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் 108 சட்டமன்ற உறுப்பினர் தான் பெற்றிருக்கிறீர்கள். பலம் பொருந்திய ஒரு சட்டமன்றம் உங்களிடத்தில் கிடையாது. பத்திரிகைகள் பாராட்டலாம், வரலாறு படைத்து விட்டார், பத்திரிகாரங்களுக்கு அவனுக்கு விற்பனையாகணும், தொலைக்காட்சிகளுக்கும் அவனுக்கு வந்து ஒரு பிரபல்யமாகணும். ஆனால் நீங்கள் மக்களை காப்பாற்றக்கூடியவர்கள், மக்களை சிந்திக்கக்கூடியவர்கள். ஆனால் நீங்களே இது போன்று ஆரம்ப கட்டத்தில் அவர்களை விட ஒரு படி மேலே எகிரிவிட்டீர்கள். ஒருபோதும் அரசியல்வாதியாக வந்தால் அவர் பொதுநலவாதியாக இருக்க வேண்டுமே தவிர இதை மாதிரி மக்கள் வரி பணத்தை எடுத்து அள்ளி கொடுத்து உங்களுக்கு யாருக்கும் அந்த உரிமை கொடுக்கல. அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுத்தா இன்னும் எத்தனை லட்சம் கடன் வாங்குவீங்க? இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்தால் நீங்கள் செலவு பண்ணீங்களா? ஆனால் நீதிமன்றம் ஒரு வன்மையான சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும். அரசியல்வாதிகள் இலவசம் என்று அறிவித்தால் அவர்களுக்கு கடுமையான சிறை தண்டனை என்று அறிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மக்கள் சொத்து யார் வேணாலும் எடுத்து அள்ளி கொடுத்துடலாமா? இன்றைக்கி எல்லாருமே கொள்ளடிச்சு வச்சுங்கிடறாங்க. அந்த சொத்தெல்லாம் யார் பறிமுதல் பண்ணுறது? இப்போ பத்தாவதுக்கு நீங்கள் வந்து பல லட்சம் கடன் வாங்க போகிறீங்க. இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து வந்து கொடுத்துருவீங்களா? நீங்கள் என்னன்னு நினச்சிட்டு நீங்களாம் வாக்குறுதி கொடுக்குறீங்க? உங்களை நம்பி பின்னாடி தொண்டர்கள்லாம் ஒடியாராங்களே, அந்த தொண்டர்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா? தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, தீர்க்கப்படாத விஷயங்கள் இருக்குது. மக்கள் கேட்டாங்களா, எனக்கு தாலிக்கு தங்கம் கொடுன்னு கேட்டாங்களா? இல்லை தாய்மாரில் எனக்கு இலவசமாக பஸ் பேருந்தில் போனோன்னு கேட்டாங்களா? இல்லை எனக்கு கேஸ் சிலிண்டர் வேணும் மக்கள் கேட்டாங்களா? ஆட்சி ஆளும்போது எதை செயல்படுத்த வேண்டும், மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்கள் வாழ்வாதாரம் எப்படி சிறக்க வேண்டும், அவர்கள் பஞ்சம் இல்லாமல் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் நிம்மதியாக எப்படி இருக்க வேண்டும், இவையெல்லாம் சிந்திக்காமல் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர், இப்போ கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை, கடைக்காரெல்லாம் மூடிட்டு வரோம். இல்லை தேவையில்லாத நீங்கள் ஆண்டுக்கு 6 சிலிண்டர் கொடுத்துக்கிறீங்களே, இது நியாயமா? இது இப்போது ஒரு சிலிண்டர் 1000 ரூபான்றாங்க, 6 சிலிண்டர் எடுத்துக்க 6000 ரூபாய். அப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 8 கோடி மக்கள், சரி 8, ஒரு 4 கோடி மக்களே வச்சுக்கோ. இந்த 4 கோடி மக்களுக்கு என்னாச்சு கணக்கு போட்டுக்கோ. இந்த 8 கிராம் தங்கம் மலிவான விலையில் விலைவாசி கொடுங்கள், மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு. விவசாய கடன்றீங்க, விவசாயம் இன்னைக்கு சீரும் சிறப்பமாக இருக்குதா? அதுக்கு எதனா வழி சொல்லிக்கிறீங்களா? அவங்க கடன் தள்ளுபடி பண்ணுன்றீங்க, அவர்களுக்கு எது உயிர் நாடி, அதை சிந்திக்க வேண்டாமா? மக்கள் ஒருபோதும் அது கேட்டதில்லை. ஆனால் நீங்கள் ஆசையை காட்டி அவங்களை ஏமாத்துறீங்க. இதெல்லாம் மாணவர்களுக்கு 2500 ரூபா. அவங்க என்ன பண்ணணும் அதை செய்யுங்க. தனியார் கல்லூரி கொள்ளடிக்கிறான், அரசு கல்லூரியை சிறப்பாக மாற்றுங்கள். அப்போ அந்த தாய்மார்கள் கடன் பட மாட்டாங்க, பிள்ளைகளை நிம்மதியாக படிக்க வைப்பாங்க. ஏதோ நம்ம வாய்க்கு வந்ததே ஏதோ மைக்கு முன்னே ஏதோ ஒன்றாலும் பேசுறது அது மாபெரும் தப்பு, அது சரியில்லை. ஆனால் உங்களுக்கு கழுத்துக்கு மேலே கத்தி இருக்குது, அதை மறந்துடாதீங்க. என்னடா இவர் நமக்கு வாழ்த்து சொல்லிட்டு இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. நான் கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் 72 இயக்கம் ஆரம்பித்ததிலிருந்து அது ஒரு 26, இது ஒரு
28 54 ஆண்டு காலமான அரசியலில் நான் பணியாற்றி வருகிறேன். என்ன நெளிவு சுழி என்பது நன்கு தெரியும். இப்பொழுதெல்லாம் நீங்கள் அப்படியே ஒரு சிறைப்பட்ட கைதி தான். யார் முதல்வர் என்று இன்னும் தெரியாது. இன்னும் உங்களுக்கு இதில் ஒரு 4, அதில் ஒரு 8, 12 சட்டமன்ற உறுப்பினர் போகணும். அவங்க உங்களுக்கு என்னென்ன டிமாண்ட் வைப்பாலும் தெரியாது. ஏன்னா தன்னிச்சையாக இருக்கும்போதே எதிர்கட்சிக்காரன் இல்லாத ஆட்டெல்லாம் போடுவோம். இப்போ நீங்கள் 12 சட்டமன்ற உறுப்பினர் தேவை. வருங்காலத்திலாவது இது போன்ற கோரிக்கைகளை முன் வைக்காதீர்கள். ஆனால் மக்களுக்கு சொல்லாமல் செய்யுங்கள். மக்கள் வரி பணத்தை விரயமாக்காதீர்கள், ஒருபோதும் விரயமாக்காதீர்கள். ஆனால் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். யார் இலவசம் என்று அறிவிக்கின்றார்களோ அவருடைய முழு சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அவர்கள் அந்த வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க. முதல்ல அரசியலுக்கு வரமாட்டாங்க. நம்பிக்கைண்ட அந்த வம்புன்னு அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு நெசவாளி மகனாக பிறந்தவன். 35 ஆண்டு காலம் நான் தொலைபேசியில் பணியாற்றியவன், தொழிற்சங்கத்தில் இருந்தவன். நான் ஓய்வு பெற்று 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகின்றேன். இப்போது கலைத்துறையில் நான் அடியெடுத்து பயணிக்கிறேன். என் தலைவன் இந்த மக்களுக்காக அவர் திரைப்படத்தில் நடித்ததில்லை. அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார். அவர் ஒரு தலைமை ஆசிரியராக இருந்தார். ஒரு கல்லூரியுடைய முதல்வராக இருந்தார். மக்களுக்கு பகுத்தறிவு கொடுத்தார், பண்பாடை கொடுத்தார், கலாச்சாரத்தை கொடுத்தார். ஏழ்மையானவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவர் செய்தார். தன்னுடைய தொண்டர்கள் என்னை போன்றே இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அவர் ஒருபோதும் திரைப்படத்தில் தவறாக நடித்ததே இல்லை. அப்படி இருந்ததுனால்தான் இன்றும் மறைந்தும் மறையாமல் மங்காமல் ஒளிவீசி கொண்டிருக்கும் வங்க கடலோரம் காஞ்சி மண்ணின் நிர்வாகத்தில் தங்கத் தலைவர் பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் துயில் கொண்டு இருக்கிறார். அவர் புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கின்றது. முன்பு தவறு செய்தவர்கள் அண்ணா திமுககாரர்கள், திமுககாரர்கள் வந்தார்கள். இப்பொழுது தவறு செய்தவர்கள் திமுககாரர்கள். நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு சிக்கல் இருக்கு. இது நிரந்தரமான ஆட்சி கிடையாது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவர்கள் உங்களுக்கு சதி செய்வார்கள். கவனமாக இருங்கள். இது அரசியல். முன்னோர்கள் சொல்வார்கள், அரசியல் பகட 12 எது ஒன்றாலும் நடக்கும். சற்று கவனமாக இருங்கள் அரசியலில். அன்பு சகோதரர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு மீண்டும் அவர்களுக்கு அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சைதை பகுதி மக்கள் எனக்கு 256 வாக்களித்தது. நான் 10 ஓட்டுக்கு 10,000 எண்ணிக்கை வைத்திருக்கிறேன். அந்த 256 ஓட்டு 2.5 லட்சம் ஓட்டு வாக்கு அளித்ததாக நான் நேற்றிலிருந்து பெரும் சந்தோஷம் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நான், எனது பேரன், என் மகன், என் மருமகள், என் மருமகளுடைய அண்ணன் இவர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். நான் சிறப்பாக என் பயணத்தை தனி ஒரு மனிதனாக நான் பிரச்சாரம் செய்தேன். மக்களிடத்தில் சந்தித்தேன். அவர்கள் பல குறைகளை சொன்னார்கள். அப்போது நான் சொன்னேன், என்னை சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் நியமனம் செய்தால் அத்தனையும் உங்களுக்கு தீர்க்கப்படும் என்றேன். ஆனால் எனக்கு இந்த 256 2.5 லட்சம் ஓட்டு நான் வெற்றி பெற்றதாக நான் கருதுகிறேன். இது என்னுடைய முதல் தேர்தல் பயணம்
வருங்காலத்தில் அண்ணா எம்ஜிஆர் மார்கள் அங்கீகாரத்துடன் தமிழகம் முழுவதும் மாபெரும் எழுச்சியோடு பயணிக்கும். என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். என் இயக்கத்துக்கு வாருங்கள். மக்களுக்கு பணி செய்ய வாருங்கள். மக்கள் குறைகளை கண்டறியுங்கள். அவர்கள் பிரச்சனை தீர்த்தால் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். நான் அரசியல்வாதி அல்ல. அண்ணாவின் தம்பி, இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டன். பொதுநலவாதியாக தான் நான் பணியாற்றுவேன் என்று சொல்லி மீண்டும் இந்த சைதை பகுதி மக்களை தலைவணங்கி வணங்குகிறேன். வாக்களித்த சைதை பகுதி மக்களுக்கு மீண்டும் நன்றி 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 என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம். என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன். BSNL ராஜா.